சார் உங்களோட எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இசை பத்தினது வந்து அதிகமா இருக்கு. இசைய வந்து அளவுக்கு அதிகமா டிஸ்கஸ் பண்ண ஒரு எழுத்தாளர் நீங்களும் ஒருத்தர். இது நான் சொல்றது வந்து கர்நாடக சங்கீதமோ இல்ல ஒரு இந்துஸ்தானியோ மட்டும் இல்லாம கிரெடல் ஆஃப் ஃபில்த்தா இருக்கட்டும், எமினம்மா இருக்கட்டும், ஒரு ராக் பேண்ட் பீட்டில்ஸ் பத்தி பேசுறதா இருக்கட்டும், சாருவோட தாக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹிப்பி கலாச்சாரத்தை இது பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த உலக இசைன்றத வந்து சாரு வந்து அவர் தன்னோட எழுத்துல வந்து கொண்டு வராரு. அந்த எழுத்துக்கான ரசவாதம்ன்றது வந்து இசையும் சேர்ந்து இருக்கு சாரோட. அப்படி இருக்க பட்சத்துல இது வந்து உங்களுடைய சமகால எழுத்தாளர்கள்ட்ட இருந்து உங்களை தனியா பிரிச்சு வைக்கக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு நீங்க பாக்குறீங்களா? அப்படி நான் நினைக்கல. அப்படி நான் பாக்குறது இல்ல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இசை மேல ஏன் இப்படி ஒரு நாட்டம்? அது அப்படி வேணா நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் நாகூர் தான். ஒண்ணு தஞ்சாவூர் மாவட்டம், தியாகையரும் மற்ற முத்துசாமி தீட்சிதர் இப்படி மும்மூர்த்திகள் பிறந்த திருவையாறு நம்ம மாவட்டம் தான். அப்புறம் நாகூர்ல வந்து ரொம்ப சிறப்பா பிறந்த உடனே நீங்க கவ்வாலி சத்தம் தான் இருக்கும். அந்த தர்காவில் நகரா சத்தம். நகராங்கிறது வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது காலையில 5:30 மணிக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அது வேற எங்கேயும் அந்த நகராங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கான்னு தெரியல. அற்புதமா இருக்கும் அந்த அந்த நகரா சத்தம். அப்புறம் கவ்வாலி, அப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக், துருப்பத், அந்த அந்த பெரிய கிளாசிக்கல் ஹிந்துஸ்தானி, இதை கேட்டு 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 வளர்ந்துட்டு 15 வயசுல காரைக்கால் போகும்போது அங்க வந்து சேம்பர் மியூசிக், யூரோப்பியன் கிளாசிக்கல், அப்புறம் பார்த்தா கர்நாடிக் மியூசிக், இப்படி ஹிந்துஸ்தானி, அந்த இஸ்லாமிய பின்னணி, கர்நாடக இசை, அப்புறம் யூரோப்பியன் இசைங்கிறது, இது எல்லாமே 16 வயசுக்குள்ள நமக்கு வந்து உள்ள போயிட்டுறதுனால அந்த ரத்தமே, நான் சொல்லுவேன், தியாகையர் நடந்த வீதியில அவரு கால் பட்ட ஏதோ ஒரு ஜந்துவா இருந்திருப்பேனா, ஒரு எறும்பா இருந்திருப்பேன் அவரோட காலத்துல. அதனாலதான் நம்ம உடம்புல இப்படி மியூசிக்கா வருது. அப்படி நான் முதல்ல பியானோ கத்துக்கலான்னு தான் இது பண்ணேன். அது ஆனாமே எல்லாமே பணக்காரர்களுக்கான ஒரு இதா இருந்துச்சு. அப்புறம் கிட்டார் கத்துக்கணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்டது. அப்போ வெறும் பேப்பரும் பேனாவும் தான் உங்களுக்கு பணமே தேவையில்லை. அதனால நீங்க வந்து கவிதையோ கதையோ எழுதிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து மியூசிக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம தி ஜானகிராமன் எல்லாம் படிக்கும்போது எதையுமே மியூசிக்கா பாக்குற ஒரு மனோபாவம் வந்துடும். இப்ப இந்த சத்தம், சப்தமின்மை, மௌனமும் ஒரு இசைன்னு புரிஞ்சுக்கிறது, கட 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 கடன்னு சத்தம் கேட்கறது, கடல் சத்தம், கடல் சப்தம் வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான இசை பாத்துங்க. ஒண்ணுல ஒரு காலையில 6 மணிக்கு 5:30 மணிக்கு ஒரு பார்க்ல உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பட்சிகளோட சத்தம் வந்து விதவிதமான பறவைகள் விதவிதமா சத்தம் போடும். அது எல்லாமே ஒரு இசையா தான் இருக்கும். அதுதான் எழுத்துல வெளிப்பாடா வருது. அது அப்போ நீங்க வந்து ஒரு சொல், அன்பு, வா அப்படின்னு ஒரு அப்படிங்கிற ஒரு சொல்லுல ஒரு ஒலி இருக்குல்ல, அந்த ஒலி, அந்த லயம், அதான் ஹார்மனின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஹார்மனியை வந்து நீங்க மொழியிலையும் நம்மளுடைய நடை உடை பாவனையில கூட நீங்க வந்து அந்த ஹார்மனியை வந்து நீங்க கொண்டு வந்துடலாம். இந்த ஹார்மனி யூனிவர்ஸ்ல இருக்கு. ஸ்டார்ஸ் மத்தியில, அந்த பிரபஞ்சத்துல அந்த ஹார்மனி இருந்தா தானே, இல்லைன்னா நட்சத்திரம் கீழே விழுந்துமே. அந்த கீழேங்கிறதே அர்த்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்டையர் அந்த யூனிவர்ஸ்ல அது எதுவுமே வந்து மாறாம அப்படியே இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஹார்மனி தான் காரணம். அந்த இசைங்கிறத விட லயம், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த எழுத்துல வந்து நீங்க ரிஃப்ளெக்ட் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். சமகால இலக்கியங்கள்ல வந்து சாருவை கவர்ந்தவர் யாரு? வளர்ந்து வரும் இளம் எழுத்தாளர்கள்லயோ இல்ல கவிஞர்கள்லயோ சாரு வந்து யார வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா? நிறைய பேர் இருக்காங்க. இப்படி சொல்லுங்களேன். இல்லாட்டி இந்த சிறுகதைக்கு நான் இவரை இப்படி பார்க்கிறேன், கவிதைக்கு இப்படி, கட்டுரைக்கு இப்படி பார்க்கிறேன், அந்த மாதிரி. கவிதையில எனக்கு நேசமித்திரன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் என்ன ஒருத்தர் பேரை சொல்றது வந்து அது நியாயமா இருக்காது. கவர்ந்தவர்கள் அப்படி சொல்ல, என்னை கவர்ந்தவர்கள், படித்தவர்கள்னா நேசமித்திரன் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். கார்த்திகை பாண்டியனோட சிறுகதைகள் நல்லா இருக்கு. ஆனா என்ன திட்டி ஒரு கதை எழுதியிருக்காரு. இருந்தாலும் அதாவது இணைய மும்மூர்த்திகள்னு ஒரு கதை, ரொம்ப மோசமான கதைன்னு வச்சுக்கணும். ஆனா அவரோட மொழி நல்லா இருக்கு. இப்படி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு, அப்புறம் நம்ம லட்சுமி சரவணகுமார்,
அவரு வந்து ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு, அவரு என்ன திட்டுவாரு அப்பப்போ, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர்னு சொல்லுவேன். அவர்கிட்ட ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, லட்சுமி சரவணகுமார்கிட்ட. இப்படி இன்னும் ஒரு 20-25 பேர் சொல்லலாம். சமகால இலக்கிய சூழல் ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆரோக்கியமா இல்ல. ஏன்னா நான் அந்த இலக்கியவாதிகள்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த இதை சொல்லல. இவங்களோட அல்டிமேட் வந்து ஒரு படத்துக்கு வசனம் எழுதணும், எல்லாரும் வந்து நம்மள பாராட்டணும், அப்படி இருக்கு. அது கிடையாது. ஒரு சங்கர் படத்துல போய் வசனம் எழுதுறது தான் என்னுடைய வாழ்க்கை குறிக்கோளா குறைஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா எத்தனையோ பேர் வசனம் எழுதியிருக்காங்க, எத்தனையோ பேர். எம்கேடி பாகவதரை விட வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் சினிமாவில் வந்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு அந்த சூப்பர் ஸ்டார் எங்க? சினிமா வந்து ஒரு கவர்ச்சி. என்டர்டைனர்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தோட முடிஞ்சிடுவாங்க. அந்த காலகட்டம் தான், அதுக்கு பிறகு முடிஞ்சிடுவாங்க. இன்னைக்கு சிவாஜி கணேசனோட நடிப்புக்கு நான் வந்து ரசிகன். ஆனா இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து டிஜிட்டல்ல போட்டாங்கன்னா சின்ன குழந்தைங்க சிரிக்கிறாங்க. காமெடி படமா அது? காலம் மாறுது. ஆனா வந்து எழுத்துங்கிறது என்னைக்கு நிக்கும். அப்போ நம்மளுடைய குறிக்கோள்கள் வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்க கூடாது. எழுத்தாளன் திரைன்ற ஒரு பெட்டகத்துக்குள்ளார அடங்காம விஸ்தரிப்போட இருக்கிறது நம்மளுடைய எய்ம் வந்து ரொம்ப பெருசா இருக்கணும்னு தான் சொல்லுவேன். இப்போ எழுத்தாளர்கள் மேல நடத்தப்படும் தாக்குதலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கேள்வி. இது எழுத்தாளர்களுக்கான தாக்குதல்ன்றது எழுத்தாளர்கள் மேல மட்டும் இல்லாம நரேந்திர தாபோல்கர் மேல தாக்குதலா ஆரம்பிச்சு கல்புர்கி வரைக்கும் வந்து நிக்குது. ஓகே, நீங்க அந்த வந்து எப்படி இதை பாக்குறீங்க? ஏன்னா நீங்க பெருமாள் முருகன் விஷயத்திலயும் சரி, கல்புர்கி விஷயத்திலயும் சரி ஒரு தீவிரமான நிலைப்பாடு எடுத்திருந்தீங்க. எழுத்தாளர்கள் மேல நடத்தும் தாக்குதலை எழுத்தாளர் சாரு எப்படி பாருங்க? நான் கல்புர்கி விஷயத்துல கல்புர்கியோட அந்த கொலை இருக்குல்ல, நான் தான் சொன்னேன் ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாதுங்கிற ஒரு ஆள்னா, ஆனா இங்க இருக்கிற ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டிய கல்புர்கி மாதிரியான எழுத்தாளர்கள், மற்ற எழுத்தாளர்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க வந்து ஜாதியையோ மதத்தையோ பத்தி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஹிந்து மதத்தை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நீங்க எல்லா மதங்களையும் விமர்சிக்கிறதுக்கான உரிமை இங்க ஒரு சூழல் இங்க இல்லை. அப்ப நான் இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்கான விளைவுகளை நீங்க எதிர்கொண்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட பதில். இங்க அதுக்கான சுதந்திரம் இல்லைங்கிறது தான் என்னோட வாதமும். ஏன் ஒரு மதத்தை மட்டும் பண்றீங்கன்னா, நான் வந்து இந்துத்துவான்னு அர்த்தம் இல்ல, எந்த மதத்தையுமே பத்தி. இப்ப உதாரணமா எம்எஃப் ஹுசைனை பத்தி எடுத்துக்குவோம். உங்களுடைய நம்பிக்கை வந்து ஒரு 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 ஹிந்து மதம், அவரோட புனித தெய்வங்களை பத்தி அவர் வந்து ரொம்ப கொச்சையா ஆபாசமா படம் வரைஞ்சிருக்காரு. அந்த படங்களை நான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப ஆமா ஆபாசமான்னு சொல்றேன். ஏன் நான் வணங்கக்கூடிய ஒரு கடவுளை ஒருத்தர் வந்து ஆபாசமா வரைகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொன்னா அது என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா என்ன நீங்க என்னுடைய வழிபாட்டு தெய்வத்தை நீங்க வந்து புண்படுத்துறீங்க, இது ஆபாசப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. அப்ப அது வந்து என்னோட கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்றத நான் என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா அடுத்தவங்களை வந்து புண்படுத்த கூடாதுங்கிறது தான் வந்து அதுல ஏதாவது தர்க்கம் இருக்கா? இப்ப நான் கூட சொன்னேன் ஜல்லிக்கட்டுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனா ஜல்லிக்கட்டு உங்க நம்பிக்கைன்னா அதுக்கான எதிர்வாதங்களை நான் வைக்கிறேன். அப்பா அது பழசு, அப்படி இல்லை, பழைய விஷயம் அதெல்லாம். அந்த மாதிரி இதுல என்னுடைய புனித தெய்வத்தை நீங்க வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன தர்க்க ரீதியான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும்? ஒண்ணுமே கிடையாது. கோடிக்கணக்கான மக்களோட நீங்க வழிபாட்டு அத சல்மான் ருஷ்டி பண்ணதுமே தப்புதான். ஆமா, ப்ராஃபட் முகமதோட ஒரு இதை வந்து அது வந்து ரொம்ப கொச்சையா எழுதியிருக்காரு. அதுக்குமே வந்து உரிமை இல்லை. இதுக்கெல்லாம் உரிமை இருக்கணும் அப்படிங்கிற ஐடியல் ஸ்டேட் இருக்கு பாருங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா அதுக்கான அந்த அளவுக்கு யாரும் வந்து அந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்னும் ஆகவும் மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருந்தது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு விவாதமா மட்டும் இல்லாம ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் நுணுக்கமான சில தகவல்களையும் இன்னும் நிறையான ஒரு ஆழ்ந்த பார்வையும் வந்து இந்த விவாதம் வந்து ஏற்படுத்திருக்குன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. உங்களோட நேரத்தை செலவிட்டு நியூஸ் 7 நேயர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.